முள்ளிவாய்க்கால் பிரச்சனை முடிந்த 6 வருடங்கள் ஆகிறது. அதை பற்றி கேட்க நாதி இல்லை. உலக நாடுகள் முழுக்க மௌனித்து விட்டன. தமிழகமும் இந்தியாவும் அதே வரிசையில். அதை ஞாபகப்படுத்துவதற்காகவாது ஒரு படம். நிறைய தடவை ஷூட்டிங் முடிச்சுட்டு ரூமுக்கு போய் படுக்கும் போது என்னால் தூங்க முடியாது. இந்த நல்ல நேரத்தில் நாம் அனைவரும் இங்கு மகிழ்ச்சியோடு கூடியிருப்பதற்கு காரணகர்த்தாவாக விளங்கும் இறைவனுக்கு முதற்கணே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பொறுத்தவரை தம்பி சத்யசிவா அவர்கள் கழு என்ற படத்தை ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை மிக அற்புதமாக வடிவமைத்து அதை மாபெரும் வெற்றியடை செய்த இயக்குனர். இந்த படத்தில் இதை ஒரு படம் என்று சொல்வதை விட ஒரு வாழ்வியல் பதிவு அப்படி பண்ணியிருக்கிறார். ஈழத்தமிழர்களை பற்றி அல்லது புலம்பெயர்ந்த மக்களை பற்றி படம் எடுப்பதாக இருந்தால் 10 படம் 100 படம் எடுக்க முடியும். ஆனால் இந்திய வெளியுறவு கொள்கையின் பிரகாரம் மத்திய தணிக்கை குழுவில் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இருப்பதால் தணிக்கை சான்றிதழ் கிடைக்காது. அதனால் இயக்குனர் சத்யசிவா அவர்கள் ஈழ மக்கள் பிரச்சினை, புலம்பெயர்ந்த மக்களின் வேதனை, வலி அதையெல்லாம் மனதுக்குள் வைத்துக்கொண்டு ஒரு கட்டிட தொழிலாளர்கள் அவர்களுடைய வாழ்வியல் அதில் சம்பந்தப்பட்ட புலம்பெயர்ந்த ஒரு பெண்ணின் காதல் இதை அற்புதமாக சொல்லி தணிக்கை குழுவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இது ஒரு காதல் கதை, ஒரு கட்டிட தொழிலாளிக்கும் புலம்பெயர்ந்த பொண்ணுக்குமான ஒரு காதல் கதை. இந்த கதையை ஒரு வழக்கமான கதாநாயகன் என்றால் இப்படி இருப்பான், கதாநாயகி என்றால் இப்படி இருப்பார், இந்த கதாபாத்திரங்கள் இப்படி இருக்கும் என்ற இலக்கணங்களை எல்லாம் மீறி இதை ஒரு வாழ்வியல் பதிவாக பதிந்திருக்கிறார். அதன் மூலம் ஈழ மக்களின் வேதனையை சொல்ல முடியாவிட்டாலும், புலம்பெயர்ந்த மக்களின் வழிகளை சொல்ல முடியாவிட்டாலும், இந்த புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து இங்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்துவதற்கு இந்த படம் உதவும். அதுதான் எனக்கு மிகவும் ஈர்ப்பு ஏற்பட்டதற்கு காரணம். முள்ளிவாய்க்கால் பிரச்சனை முடிந்த 6 வருடங்கள் ஆகிறது. அதை பற்றி கேட்க நாதி இல்லை. உலக நாடுகள் முழுக்க மௌனித்து விட்டன. தமிழகமும் இந்தியாவும் அதே வரிசையில். அதை ஞாபகப்படுத்துவதற்காகவாது ஒரு படம். அதை என்னவென்று சொல்வதற்காக, நினைத்து பார்ப்பதற்காக, ஒட்டுமொத்தமாக சொன்னால் மனிதாபிமானத்தை ஞாபகப்படுத்துவதற்கான ஒரு படம் சிவப்பு. இந்த படம் வழக்கம் போன்ற சினிமாவாக இல்லாமல் ஒரு வாழ்க்கை பதிவு என்பதால் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முழு பொறுப்பு உங்களிடமே இருக்கிறது. வழக்கமான சினிமா என்றால் கதாநாயகிக்கு ஒரு ரசிகர் வட்டம், கதாநாயகர்களுக்கு என்று ரசிகர் வட்டம், இப்படி பல ரசிகர் வட்டங்கள்லாம் சேர்ந்து அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இதில் ஒரு உண்மை இருக்குது, ஒரு சத்தியம் இருக்குது, ஒரு மனிதாபிமானம் இருக்குது. இதை கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பை உங்களிடம் கொடுத்து உங்களை கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இது மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டும், இது மக்களை சென்றடைய வேண்டும். அதன் மூலம் மனிதாபிமானம் என்பதை உணரப்பட வேண்டும். அது என் ஆவல். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் அகேன். எல்லாருமே இங்கே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறாங்க.
2 reasons. ஒரு காரணம் நம்ம எல்லாருக்குமே காமனான ஒரு காரணம் தான், நம்ம தமிழ் மக்கள் பற்றி இருக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இந்த படத்தில் நீங்கள் சாங்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு இளைஞ பொண்ணாக நான் இந்த கேரக்டரில் இருக்கிறேன். அண்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது ஜஸ்ட் ஒரு ஷூட்டிங் மாதிரி கிடையாது, ஜஸ்ட் ஒரு கேரக்டராக மாதிரி கிடையாது எனக்கு. ஏன்னா இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஸ்ரீலங்கன் தமிழ் கற்றுக் கொடுக்க ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க அவங்களோட கஷ்டங்கள், லைக் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. லைக் அவங்க ஸ்ரீலங்காவில் இருந்தபோது எந்த அளவுக்கு அவங்க அவங்க ப்ராப்பர்ட்டி, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் அவங்க ஓடிக்கோ மிஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க உயிரோடு இல்லை. அதை மீறி அங்கே இன்றைக்கும் அங்கே நிறைய பேர் இருந்துட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி கேட்கும் போது எனக்கு என் அறியாமலே ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும் போது நிறைய விஷயங்கள் என்னால் எமோட் பண்ண முடிஞ்சுது. நிறைய தடவை ஷூட்டிங் முடிச்சுட்டு ரூமுக்கு போய் படுக்கும் போது என்னால் தூங்க முடியாது. பிகாஸ் நடிச்சிட்டு இருக்கும் போதே அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா நிஜமான வாழ்க்கையில அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த படத்தில் இட் இஸ் ஜஸ்ட் நாட் அ ஃபிலிம், இட் இஸ் எமோஷன்ஸ். நம்ம எல்லா தமிழ் மக்களோட எமோஷன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் கோவிந்த் சார் இன்னைக்கு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். அண்ட் அவருக்காக மட்டும் இல்லை, எங்களுக்காக மட்டும் கிடையாது, அட்லீஸ்ட் நம்ம தமிழ் மக்களுக்காக இந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன். And I request all your support for this film. Thank you. வணக்கம், நான் கவிஞர் சினேகன் பேசுகிறேன். சிகப்பு படத்தோடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிகிட்ருக்கேன். இந்த படத்தில் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். என்னுடைய ஹிட் லிஸ்ட்லையும் தரமான பாடல்கள் வரிசையிலையும் கண்டிப்பாக இந்த படத்துடைய பாடல்கள் இடம்பெறும். இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பொழுதுபோக்குக்காக வேண்டி வந்து கொண்டிருக்கின்ற திரையுலகத்தில் ஈழத்தை பற்றியான ஒரு பதிவு இதில் இருக்குது. அதுக்கான சரியான ஒரு பதிவு இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய பாடல்கள் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு டூயட் சாங்கு, ஈழத்து பெண்ணுக்கும் தமிழ்நாட்டு பையனுக்கும் உள்ள ஒரு காதலை, ஈழத்தோட மனநிலையும் தமிழ்நாட்டோட மனநிலையிலுமே அதை எழுதி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது 2 நாட்டுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய பாலமான இசை பாலமாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் வெற்றி பெறணும். வெற்றி பெற்றால் தான் நிறைய நிகழ்வுகள், நல்ல நிகழ்வுகள் படமாக்க முடியும். எனவே தான் உங்களுடைய ஆதரவு எப்போதும் போல் இந்த படத்துக்கு தேவைப்படுகிறது. நன்றி.